இந்த ஒரு கதைங்கிற இந்த கவிதையில எழுதினவர் தான் யாருன்னு சொன்னா கிஸ்வர் நஹீத்துங்கிறவர். இவர் முக்கியமான பாகிஸ்தான் கவிஞர்கள்ல ஒரு ஆள். அரசாங்க பதவி வகித்ததோட வானொலியிலையும் அறிவிப்பாளராக பணியாற்றி வந்தார். நம்ம பார்த்தோம். பல சஞ்சிகைகளுக்கு ஆசிரியர் விளங்கியவர். கவிதை தொகுப்புகள் உட்பட பல நூல்களை இயற்றுகிறார். பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுத்துக்கிறார். சரியான அப்படிப்பட்டவரால் எழுதப்பட்டதுதான் இந்த கவிதை. இந்த கவிதை என்னன்னு சொன்னா இதை ஒரு குறியீடாகவும் பார்க்கலாம். இங்க மரக்குதிரையில இருக்கிற ஒரு ஆண், ஒரு குழந்தை. அந்த குழந்தைய என்ன செய்யுண்டா தான் எஜமானாக நினைத்து அந்த குதிரைய என்ன செய்யணும் சொன்னா கண்டிக்குது, தண்டிக்குது. என்ன, ஆனா அதுக்கு உணர்வில் அப்படி தன்னையே ஒரு நிலைமையில பார்க்கிற அந்த குழந்தை அடிக்குது. தன திறமையெல்லாம் கண்டு தன்னை மெச்சிக்கொள்கின்ற அளவுக்கு அந்த குழந்தை வளருது. இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தை அப்படி வளர்ந்த பிறகு திருப்பி அவருக்கு ஒரு சடங்கு நடக்குது, திருமண சடங்கு. அப்ப இந்த திருமண சடங்கு நடந்த பிறகு அந்த குழந்தை பெரியவனாகி உணர்வு எல்லாம் பெற்ற பிறகு தான் ஏற்கனவே இருந்தது ஒரு மரக்குதிரை அப்படிங்கிற அந்த விஷயத்த அது என்ன செய்யுதுன்னா உணர்ந்து கொள்ளுது. அதனால அது என்ன செய்யலைன்னு சொன்னா அந்த குழந்தை குதிரைய ஏற்கனவே அடிச்சது போல திருப்பியும் தன்னை என்ன செய்யுன்னு சொன்னா ஒரு பலசாலியாக நினைச்சு கொண்டு அந்த பெண்ணை திருமணம் முடிச்ச பிறகு தனக்கு இரவுல சந்தோஷங்களை தருகின்ற ஒரு பெண்ணாக நினைச்சு கொண்டு வாழ்ந்த பிறகு காலையில் எழுந்த பிறகு அவள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற அல்லது அவளை அடிமையாக வச்சு கொள்ளுகின்ற ஒரு நிலப்பாடு அந்த ஆணுக்கு உருவாகுது. அவன் அப்படிப்பட்ட அடிமைப்படுத்துகின்ற அல்ல ஆணாதிக்க தன்மைகள் எடுத்துக்காட்டு அமைப்புலதான் இந்த கவிதை என்ன செய்யப்படும் சொன்னா எடுத்து காட்டப்படுறதை நீங்க பார்க்கலாம். ஒரு ஆடு குதிரை மீது ஒரு குழந்தை ஆடுகிறது. ஒரு ஆடு குதிரையின் மீது ஒரு குழந்தை ஆடுகிறது. அது மரக்குதிரை. குழந்தையின் ஸ்பரிசம் அறியாதது. குழந்தை குதிரையை அடிக்கிறான். தனது திறமையை கண்டு தன்னையே மெச்சிக்கொள்கிறான். அவன் வளர்ந்து பெரியவனாகிறான். மரக்குதிரையில் மீண்டும் சவாரி செய்கிறான் ஒரு சடங்கின் மூலம். குழந்தை குதிரையை அடிக்கிறான். தனது திறமையை கண்டு தன்னையே மெச்சிக்கொள்கிறான். அவன் வளர்ந்து பெரியவனாகிறான். மரக்குதிரையில் மீண்டும் சவாரி செய்கிறான் ஒரு சடங்கின் மூலம். தன் இளமையை அறிவிக்கிறான். இரவு கழிந்தது. குதிரை உருமாறுகிறது. குதிரையை அடிப்பவன் தன்னைத்தானே மெச்சிக்கொள்கிறான். மாறாமலே இருக்கிறான். எஜமானனாக, சவாரி செய்பவனாக, கணவனாக. அவ இதுல என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு கதையில இந்த கவிதை தர்ற செய்தி என்னன்னு சொன்னா காலந்தோறும் நடக்கும் பெண்கள் மீதான அடக்குமுறைய திருமண சடங்கின் மூலம் அரங்கேறும் ஆணாதிக்கம். சரியான ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த ஆணாதிக்கத்தன்மை பெண்களுக்கு மீது ஆணாதிக்கம் செலுத்துகின்ற ஒரு சமூக கட்டமைப்பு இருந்தது. அப்ப அந்த கட்டமைப்பை தான் இவர் என்ன செய்யறான்னு சொன்ன அந்த பாகிஸ்தான் கவிஞர் நஹீத் அவர் என்ன செய்யறான்னு சொன்னா கிஸ்வர் நஹீத் அந்த இதை சொல்ல வார அவ அந்த மரக்குதிரையை காட்டி ஆரம்பத்துல அந்த குழந்தை சவாரி செய்யற நிலைமையை காட்டி இவர் திருமணம் முடிச்சு வாழ்ந்த பிறகு அந்த வாழ்கின்ற வாழ்க்கையில தனக்கு தேவையான போது ஒரு சந்தோஷமாகவும் ஏனைய சந்தர்ப்பங்கள்ல அவள் மீது ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு ஆணாதிக்கத்தன்மையுடைய ஒரு ஆணாக மாறுவது என்ன செய்யப்படுன்னு சொன்னா இங்க காட்டப்படுது. அதனாலதான் குழந்தைய செயல்கள் பற்றிய சித்தரிப்பு இக்கவிதை முக்கியம் பெருமாட்டு காட்டப்படுது. எப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை விளையாட்டு குதிரையின் மேல் ஏறி ஆடுது. அது மரக்குதிரை. குழந்தையின் தொடுகையை அறியாதது. சரியான தொடுகையை அறியாதது. குழந்தை குதிரையை அடிக்கிறான். தனது திறமையை கண்டு தன்னையே புகழ்ந்து கொள்கிறான் என்பது குதிரையின் செயல் பற்றிய சித்தரிப்பாகும். அப்ப என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா ஆரம்பத்துல அந்த குதிரையை தான் ஒரு ஓடும் குதிரையாக என்ன செய்யறான் மனசுக்குள்ள பதிச்சு கொள்றான்.
அப்ப அந்த பதிப்பு தான் என்ன செய்யுன்னு சொன்னா அவனை இன்னமுமே அந்த நிலைமைக்கு என்ன செய்யுன்னு சொன்னா காட்டுது. சரியான அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அந்த நிலைமை என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அவளுக்கு ஒரு அடிமைத்தனமான தன்மையை கொண்டு வரும். அப்ப அந்த குதிரை அப்படியான நிலைமையை செய்யற நேரம் அது என்ன செய்யுன்னு சொன்னா அவளை அந்த குதிரை அந்த குழந்தைக்கு ஒரு உயிருள்ள தன்மையோட காட்டப்படுது, நினைக்குது, உணருது, அதுக்கு கண்டிக்குது, தண்டிக்குது. ஆனா அந்த நிலைமை திருப்பி வளர்ந்த பிறகு அவ்வாறான ஒரு வாய்ப்பு அந்த ஆணுக்கு கிடைக்குது. எப்ப கிடைக்குது? அந்த ஆணுக்கு திருமணங்கிற சடங்கின் மூலம் செயல்களை அவனது பிற்கால செயலில் வலுப்படுத்தக்கூடிய கட்டியங்களாக அது இருக்குது. குழந்தை குதிரையை தன்பாட்டிற்கு ஆட்டுவிப்பதும், குதிரை அடிப்பதும், குதிரைக்கு அடிப்பதும், தன் செயலால் தன்னையை மெச்சிக்கொள்வதும் ஆண் குழந்தைக்கு புதைந்திருக்கும் ஆணாதிக்கத்தையே காட்டுது. அவன் சின்ன பிள்ளையில விளையாடுற காலங்கள்ல சில பழக்க வழக்கங்களை சின்னத்திலே நாம் என்ன செய்யணும்னு சொன்னா சரியா சொல்லி கொடுக்கணும். அவ குழந்தை விளையாடுவது, அடிப்பது மரக்குதிரைக்குத்தான். ஆனா அந்த மரக்குதிரை போன்றவள் தான் பெண்ணும் அவளும் காலாவதி என்ன காலாதி காலம் மரத்து போன உணர்ச்சிகளுடன் ஆண்களின் இழுப்புக்கு அசைந்தவளாகவும் அவர்களோட கொடுமைகளை சகிக்காதவளாகவும் இருக்கிறார். அப்ப ஆண்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் அவள் ஆட்டி வைக்கின்ற அவள் ஒரு பொம்மை இல்லை. அவளுக்கு உணர்வு இருக்கு, அவளுக்கும் ஆசைகள் இருக்கு, விருப்பங்கள் இருக்குங்கிற அந்த எண்ணப்பாடு நமக்கு தெரியாமலே போகுது. அவ அசைந்தவளாகவும் அவர்களின் கொடுமைகளில் என்ன சகித்தவளாகவும் இருக்கிறார். பெண் மீது ஆணாதிக்கம் கொள்ளும் ஆண் குழந்தையில் இருந்து அதற்கான தயார்படுத்தப்படுகிறான். ஏத்தனா ஏற்கனவே சொன்னவங்களுக்கு அவ என்ற கருத்தை குழந்தை பற்றிய சித்தரிப்பு காட்டுது. அப்ப அவனுக்கு ஒரு சடங்கின் மூலம் தான் தன்னைய இளமைய என்ன அறிவிக்கிறான். அதான் என்னன்னு சொன்னா திருமணம். இரவு கழிந்ததும் குதிரை உருமாறுகிறது. அவன் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த குதிரை யாரா இருக்கும்? பெண்ணாக இருக்கும், மனைவியாக இருக்கும். சரியா? அப்ப இந்த ஆணாதிக்கத்துல உள்ள பிரச்சனைகளை என்ன செய்யப்படும் சொன்ன இந்த கவிதை எடுத்துக்காட்டுதை நீங்க பார்க்கலாம். இந்த மாற்றமுறை ஆணின் ஆணாதிக்க முகங்கள் எவைன்னு சொல்லி ஒரு இடம் தந்திக்குது. அதுல 3 சின்ன சொற்கள் வரும், போட்டுக்கொள்ளுங்க. ஒன்று என்னன்னு சொன்னா எஜமானனுங்கிற ஒரு பண்பு. ஆணாதிக்க முகங்கள் ஒன்று எஜமான், நான் தான் எஜமானன். 2வது சவாரி செய்பவன், மற்றவர்களை அடிமைப்படுத்தி தான் பெரியவன் அடிப்படையில சவாரி செய்கின்ற அந்த மனப்பாங்கு. அடுத்தது கணவன். இந்த 3 ஆணாதிக்க முகங்கள் இருக்கு. இப்ப உள்ள கணவர்கள் அப்படி இல்லை, நண்பர்களை போல, உறவுகளை போல, தனக்கு ஒரு தாய் கிடைச்சது போல, தாயின்னு ஒரு கணவன் பிள்ளை மனைவியை பார்த்து சொல்ல இயலாது. அப்படி ஒரு எண்ணப்பாட்டோட பார்க்கின்ற ஆண்கள் இப்ப நிறைய பேர் இருக்கு. இருந்தாலும் ஆரம்ப காலகட்டங்கள்ல பெண்களை ஒரு அடிமைகளாக, சந்தையில விற்கிற ஒரு பொருளாக, அப்படித்தான் ஆரம்பத்துல பெண்கள் உயிரோட புதைக்கப்படுற அளவுக்கெல்லாம் பெண்கள் அப்ப சந்தைகள் சமூகத்துல காணப்பட்டான். இப்ப அந்த நிலைமைகள் எடுத்துக்காட்டுற அமைப்புலதான் இந்த கவிதை என்ன செய்யும் சொன்னா நமக்கு இந்த விடயத்தை எடுத்துக்காட்டுறதை நீங்க பார்க்கலாம். சரியா? அப்ப இந்த கவிதையில அந்த விடயங்கள் முக்கியமாக சொல்லப்படுறதை நீங்க காணிக்கலாம். அப்ப இந்த கவிதை எடுத்துரைப்பு முறையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில விடயங்கள் காணப்படுது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஆணாதிக்கத்துல வெளிப்பாட படிமுறை வளர்ச்சி ஊடாக சொல்ற. நான் ஏற்கனவே சொன்னேன். முதலாவது குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆகிறது, எஜமான், சவாரி செய்பவன், கணவன். அப்படிங்கிற அந்த கட்டம் 5 கட்டம் சொல்லப்படுது. அந்த கட்டத்துக்கு ஊடாக அவனுடைய அந்த ஆணாதிக்கத்துல வெளிப்பாடு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா எடுத்து காட்டப்படுறதை நீங்க கவனிக்கலாம். சரியான? அப்ப எப்பவுமே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா ஆணாதிக்க சிந்தனைகள் சமூகத்துல ஊடுருவ நேரம் பெண்களை ஒரு மதிக்காத அல்லது பெண்களை அடிமைப்படுத்தி பார்க்கின்ற ஒரு எண்ணப்பாடுதான் நமக்கு என்ன செய்யும் ஏற்படும். அது அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்ன செய்யப்படுது அங்க காட்டப்படுது. சரியா? அப்ப அதுதான் இந்த கவிதை கூட சொல்ல வர ஆண்கள் ஒரு 5 படிமுறை அமைப்புல காட்டப்படுது. வளர்ச்சி அந்த படிமுறை ஒன்று குழந்தை வளர்ந்து பெரியவனாகிறது, எஜமான், சவாரி செய்வன். பெண்ணை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குதிரையாக உருவகித்து இதன் மூலம் ஆரம்பத்துல இழுத்த இழுப்புக்கு ஆடுகின்ற மர குதிரையாகும். பெண் அப்படி பார்க்கிறாங்க. உணர்ச்சிகள் அற்றவளாகவும் சித்தரிக்கிறாங்க.
பின்னர் உருமாறுகின்ற குதிரையாகவும் குறிப்பிடுறான். இருப்பினும் அடிமையாகவே இனங்காட்டுறான். அப்ப அந்த பெண் எப்படிப்பட்டவள்னு சொன்னா ஆரம்பத்தில் இழுத்து இழுப்புக்கு ஆடுகின்ற மரக்குதிரை. எதை சொன்ன செய், நட, போ, இரு, வா, பேசாத, பார்க்காத, படிக்காத, செய்யாத, அப்படியெல்லாம் சொல்ல சொல்ல அதுகளே செய்கின்ற ஒரு பெண்ணா இருப்பான். அதான் ஆடுகின்ற மரக்குதிரை. அது என்ன பொம்மை மாதிரி, அது சொல்ற எல்லாம் செய்யும். உருமாறுகின்ற குதிரை, அது ஷேப் மாறிக்கொண்டே போகும். எனக்கு குழந்தை வடிவம், பெண், தாய், மனைவி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு மாறிக்கொண்டே இருப்பான். கணவனும் அப்படி. அதே போல அடிமையாகவே எடுத்து பார்க்கிற ஒரு பார்வை அந்த சமூகத்துல காணப்படுது. அதே போல கால மாற்றத்துல ஆணானவன் என்ன செய்யறான்னு சொன்னா அதிகாரத்துல போக்க மாற்றாம பல்வேறு அதிகார வடிவங்களினூடாக மாறிக்கொண்டிருப்பதை கவிதை என்ன செய்யும் சொன்னா எடுத்துக்காட்டு. அதே போல ஆணாதிக்கம் ஒரு ஆணின் திறமையே என்று ஆணாதிக்கம் ஒரு ஆணின் திறமை என்று கவிதையில் வரும் குழந்தை மற்றும் வளர்ந்த ஆண் சொல்லிக் கொண்டாலும் எழுதிக் கொள்ளுங்க. ஆணாதிக்கம் ஒரு ஆணின் திறமை என்று கவிதையில் வரும் குழந்தையை மற்றும் வளர்ந்த ஆண் சொல்லிக் கொண்டாலும் அது இங்கே கிண்டல் கலந்த தொனியுடன் வரும் குழந்தை மற்றும் வளர்ந்த ஆண் சொல்லிக் கொண்டாலும் அது இங்கே கிண்டல் கலந்த தொனியுடன் நோக்கப்படுவது கவனிக்கத்தக்கதாகும். சரியான, நோக்கப்படுவது கவனிக்கத்தக்கதாகும். அப்படி ஆணாதிக்கம் ஒரு ஆண்ற நிலைமை அப்படி பார்க்கிறான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா தன் திறமையை கண்டு தன்னையே மெச்சிக் கொள்கிறான். என்ன, நான் தான் பெரியவன், எனக்கு வாடிவன் அப்படிங்கிற மாதிரி தன்னையே மெச்சிக்கொள்ற, பெரியவா எண்ணிக்கொள்ற ஒரு வகையான தன்னைத்தானே மெச்சிக்கொள்கிறான் அப்படின்னு சொல்ற. சரியான, அப்ப இந்த நிலைமையும் அந்த கவிதையில எடுத்து காட்டப்படுறதை நீங்க பார்க்கலாம். அடுத்து முக்கியமானது எதுன்னு சொன்னா இந்த ஆணாதிக்கத்துல உச்ச வழிபாடு ஒரு ஆண் கணவனாக நடந்து கொள்வதில் தான் உண்டு. என்ன, அவன் கணவனாக, அவளுக்கு ஒரு கணவனாக நடந்து கொள்றதெல்லாம் இருக்குங்கிற அந்த நிலைப்பாடு அங்க என்ன செய்யப்படுது, எடுத்து காட்டப்படுது. சரியான, அப்ப அதுல கவிதையில முடிவு வரி மிக சான்றாக அமைதானே. அதான் கவிதையில நீங்க கடைசி வரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா எஜமானனாக, சவாரி செய்வோனாக, கணவனாக. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஆடையா, பெண் தன் கணவனுக்கு ஆடையாகவும் இருக்க வேணுங்கிற ஒரு எண்ணப்பாடு சொல்லப்படும். அந்த அளவுக்கு அந்த கணவனுங்கிற அந்த மதிப்பு என்ன, அவன் கணவன் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அங்க காட்டப்படுறதை நீங்க பார்க்கலாம். சரியான, இப்ப அது அங்க முக்கியம். இப்ப ஆடு குதிரைன்னா முன்னுக்கு பின் ஆடக்கூடிய மரக்கால் குதிரையை தான் சொல்லுவாங்க, மரத்தால் செய்யப்பட்ட குதிரை. அதெல்லாம் அதுல அரும்பதங்கள்ல சொல்லி ஆடு குதிரை. அப்ப ஆடு குதிரைன்னு சொன்னா முன்னும் பின்னும் ஆடக்கூடிய மரத்தால் செய்யப்பட்ட குதிரை. ஸ்பரிசம் சொன்னா தொடுகை உணர்வு. மெச்சிக்கொள்ளுதல் சொன்னா பாராட்டி கொள்ளுதல். மெச்சிக்கொள்ளுதல், பாராட்டி கொள்ளுதல். ஸ்பரிசம்டா தொடுகை உணர்வு, மெச்சிக்கொள்ளுதல் சொன்னா பாராட்டி கொள்ளுதல். உருமாறுதல் சொன்னா உருவம் மாற்றம் அடைதல். சரியான, உருவம் மாற்றம் அடைதல் தான் உருமாறுதல் சொல்லுவோம். சரியா, எஜமான் சொன்னா ஆள்பவன். எஜமான் ஆள்பவன். சரியான, இந்த மாதிரி தான் அந்த இதுல சொல்லப்படுற அம்சங்கள் காட்டப்படுது. இந்த அடிப்படையில தான் இந்த கவிதையை நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். சரியா, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கவிதையில சில விடயங்கள் நான் பார்த்திருக்கோம். தற்கால கவிதைகள்ல
இருப்பு அது செஞ்சிட்டோம். அடுத்தது தூள் பார்த்துட்டோம். ஒரு கதை என்ன அப்படிங்கிற பெண்களுக்கான அடக்குமுறை அம்சங்களில் காட்டப்படுது. சரிங்க, அவ்வளவுதான் இந்த கவிதைகள்ல நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயங்கள். அப்ப அதுல அந்த கேள்வி அமைப்பு சும்மா நான் அனுப்பிவிடுறேன், நீ அதை செஞ்சு கொண்டீங்கண்டா சரி. இவளோட இந்த தற்கால கவிதைகள் முடியுது. இது சம்பந்தம் வேற நீங்க சொல்றதுக்கு கேட்கறதுக்கு இருந்தா கேளுங்க.